வணக்கங்க. நான் இப்போ மட்டன் சுக்கா சேர்ப்பறேன். அதுக்கு பூண்டு, சீரகம், மிளகு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைங்க. பச்சையாகவே அரைச்சிருங்க. அரைச்சிட்டு குக்கர் வச்சு எண்ணெயை 2 கரண்டி ஊற்றுங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி அதில் போடுங்க. போட்டு அது பொன்னிறமாக வரட்டும். கருவேப்பிலையை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இந்த மட்டன் இந்த அரைச்சோம்ல பச்சையாக இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாத்தையும் அரைச்சதெல்லாம் இதில் போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா ப்ரௌன் கலராக வரும். நல்லா வதக்கிட்டு அதுக்குள்ளே இந்த கறியை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. 2 3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவி வச்சுட்டு இது இந்த பாருங்க நல்லா வதங்கிருச்சு. அதில் சுக்கா பொடின்னு விற்கும் கடையில். அதை வாங்கி அது ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு சக்தி சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு மஞ்சள் பொடியை கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அந்த கறியை அலசி அதில் போடுங்க. அதுக்குள்ளே இந்த தண்ணியை ஜாரை கழுவி இதில் ஊற்றுங்க. ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வற்றிடும். நல்லா சுண்டை வந்துடும். எப்படி வரும் கலரு சூப்பராக இருக்கா? இப்போ கறியை கழுவி போடுங்க. அதில் போட்டு அதையும் நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு குக்கரை மூடி வைக்கணும். நல்லா கிண்டுங்க. உப்பு போடுங்க. தக்காளி 2 போட்டு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஊற்றி மூடி வைங்க. குக்கரை மூடி வைங்க. நாங்கள் எங்கள் இதில் 3 விசில் விட்ருக்கேன். உங்களுக்கு எத்தனை விசில் விடுங்க. விட்டு எடுத்துட்டு அந்த குழம்பு நல்லா வடிகட்டிடுங்க. நல்லா வடிகட்ட வேண்டாம், ஒரு அளவுக்கு வடிகட்டிட்டு மீதி அந்த குழம்பு அதிலே இருக்கட்டும். அப்போ தான் அந்த எல்லா குழம்பும் அதிலே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் குழம்பு தேவைன்னா எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த குழம்பு நல்லா வத்துற வரைக்கும் வச்சுட்டு இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு இன்றைக்கி.